அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றேங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்காக நெறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 30,000 மாணவர்கள் வந்து இந்த ரவுண்ட்ல கலந்துக்க போறாங்க. மாணவர்களும், பெற்றோர்களும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கடைசி 2 நாளா அந்த எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாய்ஸ் லிஸ்ட்ன்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதில் நிறைய பேர் நல்ல விதமாகவும் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தவறுதலான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு வர்றாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாணவர்கள் ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு மார்க் வாங்கிட்டீங்க. இனி அந்த கஷ்டப்பட்டு வாங்கின மார்க்கை வச்சு எப்படி நல்ல கல்லூரிகளுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்களா வந்து நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யூடியூப்ல இருக்கிறத வந்து எல்லாருமே அப்படியே போய் சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அப்படி பண்ணவே கூடாதுங்க. யூடியூப்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிட்டு அதுல உங்களுக்கு தேவையான தகவல்களை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற தேவையில்லாத தகவல்களை ஒதுக்கி தள்ளுங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் சாய்ஸ் லிஸ்ட் தரேன், சாய்ஸ் லிஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேவரான காலேஜஸை மட்டுமே மேல வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தவறுதலா சாய்ஸ் லிஸ்ட் தர்றாங்க. இந்த சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது, ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் சாய்ஸ் லிஸ்ட், இப்படி பண்ணுனா உங்களுக்கு நல்ல கல்லூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குற பட்சத்துல இல்ல நிறைய பேர்த்தோட சாய்ஸ் லிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்தா அரசு கல்லூரிகளையே கொண்டு வரவே இல்லை. கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிச்சாலே இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காது, கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் வேஸ்ட்டு, கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லாம் வந்து நீங்க போய் சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைரக்டாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அவங்களோட சாய்ஸ் லிஸ்ட் எதுலையுமே கவர்மெண்ட் காலேஜஸே கொண்டு வரல. நம்ம எல்லாருமே படிப்புங்கிறத ஒரு இன்ஜினியரிங் படிக்க போறீங்கிறவங்க வந்து வெறும் பிளேஸ்மெண்ட்டுக்காக மட்டும் படிக்க போல. அதை முடிச்சுட்டு ஒருத்தங்க சில பேர் பிஜி போகலாம், சில பேர் அரசு வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக நீங்கள் தொழில் கூட தொடங்கலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் 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 அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நிறைய தவறுதலாக வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ யூடியூப்பை மட்டும் முழுசாக டிபெண்ட் பண்ணி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறது ரெடி பண்ணவே வேண்டாம். ரெண்டாவது விஷயம், நிறைய பேர்த்தோட சாய்ஸ் லிஸ்ட்ல இன்னொரு விஷயத்த பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்தோட டாப் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸோட சாய்ஸ் லிஸ்ட்ல இந்த பிராண்டட் கல்லூரிகள்னு சொல்லக்கூடிய ரொம்ப வருஷமா பாரம்பரியமா இயங்கிட்டு வரக்கூடிய எல்லா கல்லூரிகளையும் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப புதுசா சில கல்லூரிகளை வந்து மேல கொண்டு வர்றாங்க. உண்மையாலுமே அந்த அளவுக்கு அந்த கல்லூரிகள்லாம் வந்து தரமா இருக்குதான்னு கேட்டா இல்ல. அப்புறம் ஏன் வந்து இந்த பிராண்டட் கல்லூரிகளை ஏன் வந்து மேல கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட கேள்வி. கேட்டா பிராண்டட் கல்லூரிகள் அப்டேட் ஆகல அப்படி இப்படின்லாம் நிறைய ரீசன் சொல்றாங்க. பிராண்டட் கல்லூரிகள்னு நீங்க சொல்லக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சில கல்லூரிகள், சென்னையில இருக்கக்கூடிய சில கல்லூரிகள், மதுரையில இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கல்லூரிகள்ல அனுபவமிக்க பேராசிரியர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அங்க வந்து அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதும், அங்க ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க இம்ப்ரூவ் ஆகலாம். பட் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபுளுன்சர் லிஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா, சில பிராண்டட் கல்லூரிகளை வேணும்னே அவாய்ட் பண்றாங்க. சில ஒண்ணு இல்லாத கல்லூரிகளை எல்லாம் மேல வச்சுக்கிட்டு, சில நல்ல டாப் மோஸ்ட் பிராண்டட் கல்லூரிகள், நல்ல நல்ல நிலைமையில இயங்கிட்டு வர கல்லூரிகளை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேணும்னே கீழே கொண்டு வர்றாங்க. அது எதுனாலைன்னு தெரியல. இல்ல சில பிராண்டட் கல்லூரிகள் வந்து எப்பயுமே விளம்பரங்கள் கொடுக்க மாட்டாங்க. அது யூடியூபா இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, இல்ல வெளியே நடக்கக்கூடிய எக்ஸ்போஸ்ல எஜுகேஷன் எக்ஸ்போஸா இருந்தாலும் சரி, எந்த பிராண்டட் கல்வி நிறுவனங்களும் வந்து அங்க உட்காந்து மாணவர்கள் வந்து உட்காந்து கன்வின்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பிராண்டட் நிறுவனங்கள்னா அவங்கள தேடி தான் நம்ம மாணவர்களும் பெற்றோர்களும் போவோம். சரிங்களா? அப்ப வந்து மேபி அவங்க அந்த பிராண்டட் கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து மற்ற யாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல. அதனாலேயே யாருமே வந்து அந்த பிராண்டட் கல்வி நிறுவனங்கள் வேணும்னே இப்ப கீழே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து நீங்க தப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணி அதுல எல்லாம் படிக்க முடியாம போச்சுன்னா அது உங்களுக்கு தான் லாஸ். யாருக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாணவர்களுக்கு தான் லாஸ். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வசதிகள் நீங்க சரியா பயன்படுத்தாம வெறும் யூடியூப்ல சொல்லக்கூடிய கல்லூரிகள்ல போய் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கும் குறைவான மதிப்பெண்கள் மற்றும் உங்களோட தகுதிக்கும் குறைவான
கல்லூரிகளில் போய் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிராண்டட் கல்லூரிகள் என்னைக்குமே உங்களுக்கு வந்து உபயோகம் ஆகும். வெறும் படிப்புக்கு மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிராண்டட் கல்லூரிகள் எப்பயுமே உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்ல மேலே வைங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சிங் காலேஜஸ். அதாவது என்னன்னா, கல்லூரிகள் நேரடியாக வந்து மாணவர்களை வந்து சில கல்லூரிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து த்ரூ சோசியல் மீடியாஸ் வழியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதை வந்து அதை வந்து நான் தவறுலாம் சொல்ல வரல. அது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பட் அதை சரியான முறையில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உண்மையாலுமே அவங்கவுங்க மதிப்பெண்ணுக்கு தகுந்த கல்லூரிகள் எதுங்கிறத சாய்ஸ் லிஸ்ட்ல வச்சு கல்லூரிகளை சேருங்க. வெறும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாட்ஃபார்ம், யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், என்ன பிளாட்ஃபார்ம்ல என்ன கல்லூரிகள் வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டு போகட்டுங்க. நீங்கள் ஒரிஜினலான தகவல்கள் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்ல போயிட்டு கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரிஜினலாக டீட்டெயில்ஸ் இருக்குங்க. அந்த ஒரு டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை சேருங்க. அந்த வெப்சைட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா cutoff.tneaonline.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அதில் கடந்த 5 வருஷத்தோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கல்லூரிகளை டிசைட் பண்ணுங்க. வெறும் சோசியல் மீடியாஸில் வர்றதை மட்டும் வச்சு பண்ண வேண்டாம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 170லேருந்து 200 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகைங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில கல்லூரிகள் வந்து எவ்வளோ என்னென்ன கட் ஆஃப்க்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பில் மட்டும் ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது முதல் வருடத்துக்கு மட்டுமா, இல்லை 4 வருடத்திற்குமா, இல்லை இந்த ஸ்காலர்ஷிப்பில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு போங்க. சில காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு மிச்சம் 3 வருஷம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் கடந்த வருஷம் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் கம்பல்சரி சிஜிபிஏ 8.5 வச்சுருக்கணும், 9 வச்சுருக்கணும், அட்டனன்ஸ் வச்சுருக்கணும், எந்த சிக்கல்களையும் சிக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லவில்லை, பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபைனல் விஷயம், நீங்கள் ரெடி பண்ண சாய்ஸ் லிஸ்ட், நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய, நீங்கள் உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு கொடுத்து யூசர் ஐடி லாகின்ல யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஃபில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து பிடிஎஃபா எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு யாராச்சும் கேட்டால் தயவு செஞ்சு அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை யாருக்கும் அனுப்பாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எக்காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே வேண்டாம். சரிங்களா? நீங்களா சாய்ஸ் லிஸ்ட் கூட ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த ஒரு சோசியல் மீடியாவையும் நம்பாம நீங்களே சொந்தமா சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சரியோ தவறோ அதில் கிடைக்கிற கல்லூரியில் போயிட்டு நீங்கள் 4 வருஷம் படிக்கலாம். இதை வந்து ஒரு அதாவது இந்த சோசியல் மீடியாஸ்ல கொடுக்குற சாய்ஸ் லிஸ்டெல்லாம் ஒரு பார்வை பாருங்க. பட் வந்து ஒரிஜினலான டீட்டெயில்ங்கிறது இந்த வெப்சைட்ல இருக்குங்க. cutoff.tneaonline.orgங்கிற வெப்சைட். இது அஃபிஷியலா கவர்மெண்டோட வெப்சைட். சரிங்களா? இந்த வெப்சைட்ல வந்து ஒரிஜினலா கடந்த 5 வருஷத்தோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே சொந்தமா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அதில் வந்து நீங்கள் உங்கள் மார்க்கை வந்து பண்ணுங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும்ட்டு நாங்களே வந்து தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேவரேட்டான காலேஜஸை மட்டும் தான் அந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி தப்பாக கைட் பண்ணுறாங்க. சரிங்களா? இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு படிப்புங்க. சரிங்களா? இது மட்டுமே லைஃப்ங்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஸ்டடீஸில் வந்து ரொம்ப வந்து இதுக்கு போட்டு ஒரே பண்ணிக்க வேண்டாம். ப்ராப்பராக சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிஎன்ஏ 2026 கலந்துக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல கல்லூரிகளில் நீங்கள் நினைச்ச கல்லூரிகளில் நீங்கள் நினைச்ச இடங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.